இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐஸ் போதைப் பொருளுடன் அரச பணியாளர் ஒருவர் கைது, விசாரணைகள் தீவிரம். பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, டிஎன்ஏ பரிசோதனை விரைவில். தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை கூற பேராயர் கர்தினாலுக்கு தயக்கம் ஏன்? நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் கேள்வி. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெனீவாவில். குடிநீரின்றி தவிக்கும் குச்சவெளி பல்லவக்குள மக்கள். செம்மணி மனித புதைக்குழியில் இன்றைய தினம் 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம். நாவலப்பிட்டியில் நடந்த சோக சம்பவம், மரம் முறிந்து விழுந்ததில் 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு முன்பாக ஐஸ் போதைப் பொருளுடன் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் கிண்ணியா போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 3.2 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சிவில் பாதுகாப்பு குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் காலை திடீர் பரிசோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது இவர் நீண்டகாலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பதும் தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிண்ணியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணியாற்றி வருகின்றார் என்றும் இவர் கிண்ணியா காக்காமுனை பகுதியை பிறப்பிடமாகவும் முனைச்சேனை பிரதேசத்தை வசிப்பிடமாகவும் கொண்டவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கிண்ணியா போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியொருவரை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அத்தமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரிடம் டிஎன்ஏ பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர பிரதம நீதிபதி சியபத் சசிந்த் விக்ரமரட்ன இன்று உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின்படி சந்தேக நபர் ஜூன் 16 தேதி அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நேரில் சென்று தனது இரத்த மாதிரியை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. நித்தம்புவ போலீசார் சமீபத்த கூடுதல் அறிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான ஆவணங்கள் 2026 மே 4 தேதி அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தன. வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்டவருடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் பரிசோதனைகளில் டிஎன்ஏ தொடர்பான முக்கிய அம்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த டிஎன்ஏ முடிவுகளை சந்தேக நபரின் இரத்த மாதிரியுடன் ஒப்பிட்டு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக சந்தேக நபர் முன்னதாக விளக்கமறையில் வைக்கப்பட்டு பின்னர் கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்காக நீதி கோரி இன்று வரை குரல் கொடுக்கும் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையும் கத்தோலிக்க சபையினரும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர் என்று கூறுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். கடந்த மே 27 தேதி பருத்தித்துறை முனை பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற தந்தை மகன் உட்பட 4 கடற்றொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளனர். அவர்களை கண்டுபிடிப்பதற்கான முறையான நடவடிக்கைகளை அரசு உரிய நேரத்தில் முன்னெடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர் சமூகம் குற்றம் சாட்டுகின்றது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசிடமிருந்து இதுவரை முறையான பதில் இல்லை. எனவே அவர்களின் குடும்பத்தினருக்கு பதிலளிக்கும் வகையில் உண்மை என்பது எப்போது கண்டறியப்பட வேண்டும். அருட்தந்தை ஜீவந்த் பீரிஸ் கடந்த மே 18 அன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக இன அழிப்பு நடந்தது என்றும் அதற்காக நாம் வெட்கி தலை குனிய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினர் சலூன் முன்பிள்ளைகள் மற்றும் விவசாய தோட்டங்களை நடத்தி காய்கறிகளை சந்தையில் விற்கின்றனரே தவிர மக்களின் காணிகளை விடுவிக்க மறுக்கின்றார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரிகேடியர் பால்ராஜ் குறித்து பேசினார் என்பதற்காக நாடாளுமன்றத்துக்கு வெளியில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் சொந்த மண்ணில் குடியேற முடியாமல் 35 வருடங்களுக்கு மேலாக மக்கள் உறவினர் வீடுகளில் வாழும் அவல நிலை குறித்து எவரும் பேசுவதில்லை. எனவே மாறி மாறி வரும் அரசுகள் பொய்களை கூறாமல் மக்களை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் சொந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். மழையுடனான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அம்மகமுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் கண்டி மாவட்டத்தில் தொலுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல் மடுல, அயக்கம, ரத்தினபுரி, கொடக்கவல, கலவாக மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் களுத்துறை மாவட்டத்தின்
பாலிந்த நுவர பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மத்திய கிழக்கில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று கையெழுத்திட வாய்ப்புள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது ஜெனீவாவில் வைத்து கையெழுத்திடலாம் என்றும் அந்த செய்தி குறிப்பிட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதுடன் அதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. லெபனானில் நடந்து வரும் போரையும் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று தனது நிலைப்பாட்டில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றது. லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஆயுதமேந்திய குழுவினருக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பள்ளவகுள மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கவலை தெரிவிக்கின்றார்கள். சுமார் 2004ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட குறித்த பகுதி மக்கள் தற்போது வரை நிரந்தர குடிநீரின்றியே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றார்கள். குச்சவெளி பிரதேச சபை மூலமாக பௌசன் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் 2 மாதங்களாக அதுவும் இடைநிறுத்தப்பட்டதாக அந்த பகுதி சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இன்று குறித்த பகுதி ஜிம் ஆப்பள்ளி நிர்வாகம் கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் கூட்டாக தெரிவிக்கையில், நாங்கள் குடிநீரின்றி தவிக்கின்றோம். பாடசாலை செல்லும் பிள்ளைகள், பெண்கள் என்று பலரும் கஷ்டங்களை இதன் மூலம் எதிர்நோக்குகின்றார்கள். குச்சவெளி பிரதேச சபை மூலமாக குடிநீர் விநியோகம் செய்வதற்காக நிதி விடுவிக்கப்பட்ட போதிலும் 2 மாதங்களாக நீர் விநியோகிக்கவில்லை. ஓரிரு வாரங்களுக்குள் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் பிரதேச சபை முற்றுகையிடுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 7 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 23ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இன்றைய அகழ்வின் போது 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதன்படி 353 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 334 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நாவலப்பிட்டிய பகுதியில் வீட்டின் மீது மரம் விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். நிலவும் மோசமான வானிலை காரணமாக நாவலப்பிட்டிய பகுதியில் வீசிய கனமழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்ததில் வீட்டில் இருந்த 4 பேர் காயமடைந்ததாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பெரிய மரம் விழுந்த பிறகு மரத்தில் சிக்கிக் கொண்ட காயமடைந்தவர்களை அயலவர்கள் மீட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கனமழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக இயற்கையால் ஏற்படும் சேதங்கள் அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐஸ் போதைப் பொருளுடன் அரச பணியாளர் ஒருவர் கைது, விசாரணைகள் தீவிரம். பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, DNA பரிசோதனை விரைவில். தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை கூற பேராயர் கர்தினாலுக்கு தயக்கம் ஏன்? நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் கேள்வி. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜெனீவாவில். குடிநீரின்றி தவிக்கும் குச்சவெளி பள்ளவகுள மக்கள். செம்மணி மனித புதைகுழியில் இன்றைய தினம் 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம். நாவலப்பிட்டியில் நடந்த சோக சம்பவம், மரம் முறிந்து விழுந்ததில் 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.